நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்தர்கள் ஒரு மலை கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது குறுக்கே ஒரு ஆறு. அந்த ஆறை கடக்கும்போது ஆற்றுக்குள்ளே இறங்கி அவங்க கடக்கும்போது அதில் நிறைய மீன்கள், பெரிய பெரிய மீன்களாக அப்படியே துள்ளி குதிச்சிச்சு, விளையாண்டுச்சு. இவங்க கையிலே எல்லாம் தவிர்ந்து விழுந்துச்சு. அப்போ பார்த்தாங்க, ஆளுக்கு அவங்க கை அடக்கம் கொண்ட மட்டும் ஆளுக்கு சில மீன்களை பிடிச்சிக்கிட்டு கரையேறினாங்க. கரையேறினோன்னா அதில் ஒரு பக்தன் என்ன பண்ணால் ஒரு கூடை எடுத்து அந்த மீன்கள்லாம் கவுத்து போட்டு நம்ம காவடியை கொண்டு போய் சாமிக்கு செலுத்திட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பக்தன் முடிவெடுத்தான். இன்னொரு பக்தன் அது வரைக்கும் மீன் இருக்குமா என்னவோ தெரியலை, நம்ம ஏன் அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பட்டுன்னு மீனை சுத்தம் செஞ்சு சமைச்சு இவன் சாப்பிட்டு கோயிலுக்கு போனான். 2 பேரும் அந்த காவடி எடுத்து ஆடுறதுக்காக அருள் வரணுங்கிறதுக்காக வேண்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வேண்டும்போது இந்த சமைச்சு சாப்பிட்டவன் அப்படியே வேண்டிக்கிட்டான், கடவுளே நான் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிக்க, கூடவோ குறைச்சோ நான் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிக்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அருள் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அவனுக்கு உடனே அருள் வந்துச்சு, காவடியை தூக்கிட்டு ஆடிட்டு அவன் மலைக்கு கோயிலுக்கு போயிட்டான். இந்த இன்னொருத்தன் கடைசி வரைக்கும் அவனுக்கு அருள் வரலை. என்னன்னு பார்த்தா அவனோட சிந்தனை பூரா அந்த மீனை கவுத்து போட்டமே யாராவது திறந்து விட்டுருப்பாங்களா, இல்லை நம்ம போய் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் மீன் இருக்குமா, இப்படின்னா அந்த மீனை பற்றியே சிந்தனை இருந்ததுனால அவனுக்கு அருள் வரல, அவன் காவடியை தூக்கிட்டு போக முடியல. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது தெய்வீக பக்திக்காக சொல்லலைங்க, நம்ம தொழில் பக்திக்காக சொல்கிறேன். அதாவது நம்ம எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த வேலையிலே முழு கவனமும் இருந்துச்சுன்னா அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் வேறு ஒரு சிந்தனையில் இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த வேலை முழுமையடையாது. அதனால் எப்போ எந்த வேலை பார்க்குறோமோ அப்போது அந்த வேலையில் நம்ம கவனம் இருந்துச்சுன்னா அந்த வேலை முழுமையடையுங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.